தொழிலதிபரா இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு நான் நெறைய மேடைகள்ல பதிவிட்டுருக்கேன். கொஞ்சம் நஞ்சம்லாம் செய்ய மாட்டாங்க நம்ம ஆளுங்க. தரமா அதுவும் நீங்க ரொம்ப அ நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய வர்றோம் அப்படின்னு நெனச்சாலே, வேற லெவல்ல ஜான் பிரிட்டோ ப்ரோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணாரு. நான் அவ்ளோ பெரிய கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஹைக்கூ மாதிரி ஒரே வரிகள்ல சொல்லுவேன். நான் பிறந்த மண்ணு மதுரைங்க. அங்க நான் பேசிக் என்ன பண்றேன்னா, நான் ஒரு சோலார் ஆட்டோமேஷன் 2012ல மெகாவாட் பெரிய பெரிய ஃபேக்டரிகளுக்கு பண்ணிட்டு இருந்தேங்க. அதனுடைய வளர்ச்சி, அந்த இன்கம் நான் என்ன பண்ணிட்டேன், சந்தோஷமா வீடு கட்டி ஜம்முன்னு இருக்காம, நானும் நம்ம நாட்டுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்ட்டு, ஈவி சார்ஜர் மேனுஃபேக்சர்ன்னு சொல்ட்டு 2018ல நான் முதல் தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் அப் பண்ண பொண்ணுன்றதுல ரொம்ப மிக பெருமைப்படுகிறேன். ஆனா அதற்காக நம்ம நாடு எந்த உதவியும் எனக்கு பண்ணலன்னு சொல்றதுலயும் நான் பெருமைப்படுறேன். ஆனா அதெல்லாம் மீறி திறமையும் சொன்ன மாதிரி ஜான் பிரிட்டோ மாதிரி பிரதர்ஸ்லாம் இருக்கையில விட்டுருவாங்களா என்ன? அடுத்த ஸ்டெப்ல இன்னைக்கு நான் ஒரு 80 இன்ஜினியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த ஒரு ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு பிசினஸ் உமனா அவங்க முன்னாடி நிக்கிறதுலயும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு காரணமே இந்த பேர் தாங்க. அக்கினி சிறகுகள்னு சொன்னாங்கல்ல. சார் நீங்க இத என்ன நேம்ல வச்சீங்கன்னு தெரியல. அது 100% பொருந்தும். அக்கினி சிறகுகள் தான் நாங்க. இந்த இப்போ உள்ள இளைய தலைமுறைகள். பழைய காலம், புதிய காலம்லாம் கம்பேரிசனே பண்ண முடியாது. எல்லா பெண்களுக்கும் அவங்க அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனா அப்டேட் குடுக்குறோமே தவிர்த்து, பழைய அனுபவம் இல்லாம இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நாம வந்து இந்த மேடையில நிக்க முடியாது. என்ன உங்க அளவுல பெரிய பொறுமைகளும், நிதானங்களும் இல்லாம ஒரேடியா ஒபாமா ஆகணும்னு நாங்க நெனைக்கிறது தான் இங்க கொஞ்சம் விஷயங்களா இருக்கு. மித்தபடி நாலேட்ஜ்ல எல்லாம் வந்து ரெடியா தான் இருக்கும். சிம்பிள் யங்ஸ்டர்ஸ் நான் ஒரு பாயிண்ட் தான். நெறைய விஷயம் சொல்லப் போறதில்ல. ஒரே விஷயம். இன்ஜினியர்ன்னு பேரு எழுதியிருக்க அத்தன பேத்துக்கும் அக்கினி சிறகுகள்ன்ற அந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும். என்னால இந்த ஸ்பாட்ல 500 பேருக்கு எனக்கு இன்ஜினியருக்கு ஓப்பனிங் குடுக்க முடியும். இத ஒரு பிசினஸ் வுமனா எத நம்பி இல்லாம என்னோட பிசினஸ நீங்க கூகுள்ல போய் டக்கர் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நீங்க செக் பண்ணி பாருங்க. என்னுடைய வரலாறு அதுல பாத்துக்கலாம். ரெடியா இருக்கேன் பிரதர். நான் குடுக்க. அக்கினி சிறகுகள் நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? யாரெல்லாம் இன்ஜினியர்ஸ் இருக்கீங்களோ தயாரா வாங்க. இன்ஜினியர்ன்ற பேர் இருந்தா போதும். அத்தனை குழந்தைகளுக்கும் அறிவோட வேலை வாய்ப்பு கொடுக்க மெயின் பாயிண்ட் மக்களே ஒரு விஷயம் இன்னொன்னு பதிவு பண்றேன். இன்ஜினியர்னாலே சென்னை தான், இன்ஜினியர்னாலே வெளிநாடு தான்றத மட்டும் என்னட்ட அப்ளையே பண்ண வேண்டாம். உங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். ஏன்னா என்னோட நாலேஜுக்கு நிறைய மாநிலங்கள்லயும் வெளிநாடுகள்லயும் ஓப்பனிங் கொடுத்தாங்க. எல்லாரும் போயிட்டா என் அப்பா, என் மக்கள், என் மன்னனை யார் பாக்குறது? அதனால நான் பிறந்த மண்ணு மதுரையில தான். சோ டிஃபென்ஸ் அதே இன்கம் வெளிநாடு அளவுல உங்களால கொடுக்க முடியும்னா 100% கொடுக்க முடியும். குடும்பத்தோட சந்தோஷமா இந்த இன்கம்காக எங்கேயும் நீங்க போக வேண்டியது இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல மதுரையில தான் இருக்கோம். 100% நாங்க சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கோம். குழந்தைங்க வளர்றதுக்கும் நம்ம நாட்டை வளர்த்துக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவ் ரெடினா எங்களை மாதிரியான தொழிலதிபர்களும் ரெடியா தான் இருக்கோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ்.